தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் வகுப்பாக ஞான ஆசிரியர் நன்மனையாவால் வழங்கப்பட்டு வருகிறது. இது 10வது பாகம். இதில் ஐயா அவர்கள் வேத காந்த தத்துவம் பற்றிய ரகசியங்களை நமக்கு ஒரு படிகளாக நமக்கு தெளிவாக விளக்கி வருகிறார். கடந்த வாரம் ஐயா அவர்கள் சொன்னது, நமது நாட்டில் அறம் வளர நமது மகான்கள் ஞானிகள் முயற்சி செய்தார்கள். புராணங்கள், தத்துவங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இறை உணர்வு முழுமையாக உணரப்படவில்லை, அதனால் அதை பின்பற்றவில்லை என்று அகரிஷி ஐயா அவர்கள் காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளக்க தத்துவம் போன்றவற்றால் உணர்ந்தால் அறத்தில் வாழ முடியும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். முதல் பூதம் மட்டுமே காட்சியாகவும் மற்ற பூதங்கள் காட்சிக்கு பூதமாகவும் காட்சியளிக்கின்றன. விண்ணின் நெருக்கம்தான் காற்று. ஒரு விண்ணின் அலை வருகிறது, இன்னொரு விண்ணிலிருந்தும் அலை வருகிறது. அதுவும் மீட் பண்ற இடம் 2 விண்வெளிக்கும் மைய பகுதியில் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு விண்ணினுடைய வேகம் குறைந்து இன்னொரு விண்ணின் வேகம் அதிகமாக இருந்தால் அதன் விரிவலையிலும் சேரும் மைய புள்ளியும் குறையும் என்றும் கூறினார்கள். ஒவ்வொரு விண்ணிலும் 360 டிகிரியிலிருந்தும் நெருக்கம் குறையும். அதாவது 2வது மற்றும் 3வது விண்ணிற்குரிய இடைவேளை மிகவும் மெல்லிதாக இருக்கும். 2 விண்கள் ஒரு விண்ணாக மாற முடியாது, அது நெருங்கிக் கொண்டேதான் இருக்குமே தவிர அது ஒன்றோடு ஒன்று நெருங்காது என்றும் கூறினார்கள் ஐயா. நெருங்கி இயங்கக்கூடிய விண் தான் காற்று. இன்னும் அதிலும் நெருங்கி கூடிய விண்களாக இருந்தால் அது நீராக இருக்கும் என்று ஐயா கூறினார்கள். 1/3 நிலம். பல லட்சம் ஆண்டுகளாக நிலம் மேலே வந்து கொண்டே இருக்கிறது. இதுவும் மாறக்கூடும். பஞ்சபூதங்கள் அந்தந்த சதவீதத்தில் இருந்தால்தான் உயிரினங்கள் வாழ முடியும். செவ்வாய் கிரகத்தில் ஓரறிவு தோன்றினால் பூமியில் 6வது அறிவு அழிந்துவிடும். இது நடக்க பல லட்சம் வருடங்கள் நடக்கலாம் என்று மகரிஷி ஐயா அவர்கள் ஊகித்துள்ளார் என்று ஐயா சொன்னாங்க. இயற்கையின் ரகசியம், அதனுடைய தத்துவம் புரியாமல் விஞ்ஞானிகள் இயற்கைக்கு முரணான செயல்களில் செய்து வருகிறார்கள். வெப்பத்தை அதிகப்படுத்தி துருவத்தில் உள்ள பனிக்கட்டுகளை உருகுகின்றன. கடல் மட்டம் கூடுகிறது. இயற்கையாக கூட்டுவதும் பிரிப்பதும் மனிதனுக்காக நன்மைக்காகத்தான் மட்டும். ஆனால் மனிதன் அவனுடைய வசதிக்காக பஞ்சபூதங்களை கூட்டுவதும் பிரிப்பதும் செய்கிறான். அது நோயாகத்தான் மாறும். பருவமழை பொய்த்துவிட்டது. ஐயா அவர்கள் கூறியது கடைசியில், 2 விண்கள் ஒரு விண்ணாக மாறாது, 2 துகள்கள் ஒரு துகளாக மாறாது, 2 உயிரும் நெருங்கி வரும், ஆனால் ஒன்றாக மாற முடியாது என்று கூறி நிறைவு செய்தார்கள். இந்த வார தொடரினை துவக்க தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் நாம் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம். இந்த காந்த தத்துவம் என்பது முழுமையாக உணரப்படும் பொழுது மனிதன் இறைவன் முதல் உயிர் வரை, நமது வாழ்க்கையின் தொடக்கம் முதல் முடிவு வரை நிகழ்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் உண்மையான காரணத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதேபோல இந்த தத்துவம் தெளிவாக தெரியும் பொழுது மனித குலத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனுபவமாகிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கான காரணம் விளங்கிவிடும். காரணம் விளங்கிவிட்டால் முதலில்
துன்பத்துக்குரிய காரியங்கள் செய்வது நிறுத்தப்படும். அதன் பிறகு அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறையும் நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் இந்த காந்த தத்துவத்தின் உண்மை நிலையை உணரும் போதுதான் முழுமையாக நமக்கு கிட்டும் என்பதுதான் கடந்த 35 வருடங்களாக வேதாத்திரியத்தில் ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காந்த தத்துவம் தெளிவாக தெரிய வேண்டும். சரி, அதற்காகத்தான் நாம் இதை ஆழ்ந்து சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சுத்தவெளியாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வெளியிலிருந்து அந்த ஆற்றலும் அறிவும் அந்த ஆற்றலே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாய் அழுத்தியதின் காரணமாக, தன்னிறுக்கத்தின் காரணமாக, முதல்ல தன்னிறுக்கத்தின் காரணமாக என்று சொல்ல வேண்டும். அதை கூட நாம் இரண்டாக பிரித்தோம். தன்னிறுக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பதை இந்த முதல் அணு தோன்றுவதற்கு முன் தன்னிறுக்க ஆற்றல் என்று ஒன்றுதான் இருந்தது. அந்த தன்னிறுக்க ஆற்றல் எப்பொழுது இயக்கம் என்று வந்ததோ அப்பொழுது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக மாறியது என்று நாம் ஒரு விளக்கத்தை நாம் விளங்கிக் கொண்டோம். சரி, அப்படி முதல் அணு தோன்றி அது நகன்று அது சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த மையத்திலே அணுக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த க்ஷணமும் இப்பொழுதும் பிரபஞ்சத்தின் மையத்தில் அணுக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இதுவரை விளங்கி இருக்கிறோம். இதற்கு மேல் நமக்கு இந்த காந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த இறைநிலை என்ற சுத்தவெளி நொறுங்கி துகளானது, அதிர்வு கொண்டது என்று இப்பொழுது ஒரு தத்துவத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை நாம் ஒரு வழியாக அந்த அழுத்தத்தின் காரணமாக சுழல் முழுமையடையும் போது அது சுழல் அலை விண் என்று சொல்லப்படும். அந்த சுழல் முழுமை பெறுவதற்கு முன்னால் அது சுழலத் தொடங்கும் போது, அது முழுமையான சுழலாக இல்லாத போது அது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த சுத்தவெளியாகிய இறைநிலை நொறுங்கி துகளாகிய ஒரு இடம். அந்த துகளினுடைய நேரம் எவ்வளவு காலம், அந்த துகளினுடைய காலம், அதில் அதிர்வு இருக்கிறது. அதனுடைய காலம் என்ன என்று கேட்டால், அந்த சுழலலை முழுமையாக சுழலத் தொடங்கும் வரைதான் அந்த துகள் அதிர்வு என்பது. அது சுழலத் தொடங்கி அது நகன்ற பின் அது விண் எனும் சுழலலை. அப்ப அந்த சுத்தவெளி நொறுங்கி துகளானது என்பதை இப்ப எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேதாத்திரிய ஆசிரியர்கள், இந்த சுத்தவெளியாகிய தெய்வநிலை முழுவதும் நொறுங்கி துகளாகி விட்டது, அதில் அதிர்வு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் அசையாத சுத்தவெளி என்பதே இப்பொழுது இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா? அதை நாம் ஒரு வழியாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அதை நாம் சிந்தனை செய்து இப்பொழுது அந்த விண்கள் நெருக்கம் என்ற நிலையில் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணின் இயக்க வேகம் குறையும் போது அருகில் இதைவிட அதிகமான ஒரு வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விண்ணை தன் அருகில் நெருங்குவதற்கு இந்த வேகம் குறைந்த விண் என்பது அனுமதிக்கும். அப்ப இது அனுமதிக்கிறதுன்னா என்ன?
இதனுடைய வேகம் குறையும் போது அது தள்ளி நிறுத்தும் ஆற்றல், அதாவது விரிவலை குறைகிறது. அதனால் அருகில் இருக்கக்கூடிய விண் இங்கு நெருங்குகிறது. இந்த நெருக்கம்தான் அந்த ஒரு விண்ணின் சுற்றுவட்டம் முழுவதும், அதைத்தான் 360 டிகிரின்னு சொன்னாங்க. அது நெருங்கி நெருங்கி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு நெருக்கம் வந்தால் அது காற்று என்ற ஒரு பூதமாக அங்கு காட்சி தருகிறது என்று சொன்னோம். அப்ப இது காற்றாகி இன்னும் நெருக்கம் அதிகமாகும் போது நெருப்பாகி, இன்னும் நெருக்கம் அதிகமாகும் போது நீராகி, இன்னும் அதிகமாகும் போது மண்ணாகி. அப்ப நெருக்கத்தின் வேறுபாடுகள் தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது. அப்ப உண்மையிலேயே இந்த இயக்க பிரபஞ்சத்தில் பூதம் என்று சொன்னால் எதை சொல்ல வேண்டும் என்றால், முதல் பூதமாகிய சுழல் அலை என்ற பரம அணு, அதைத்தான் சொல்ல வேண்டும். இதை பரம அணு என்று மகரிஷி அந்த காலத்தில் சொல்லுவார்கள். இன்னும் கூட இந்த பரம அணு சுழல் அலை என்பதற்கு விண் என்று ஒரு பெயரும் இருந்தது, வேதான் என்றும் பெயர் இருந்தது. வேதாத்திரி மகரிஷியினுடைய பெயரிலே வேதான் என்று அதற்கு ஒரு பெயரிட்டு ஒரு காலத்தில் நாங்கள் அதை சொல்லிக் கொண்டு இருந்தோம். அதிலிருந்து தோன்றக்கூடிய விரிவு அலை என்பதை யோகான் என்றும், சுழலலை என்பதை வேதான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த நொறுங்கி துகளான கதை வந்த பிறகு வேதானும் யோகானும் அங்கு மறைக்கப்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த நெருங்கிய இயக்க காட்சி, அப்ப நெருக்கமாக இருக்கும்போது காட்சி தருகிறது என்று சொன்னால், அந்த நெருக்கத்தினுடைய அந்த திணிவு கலைக்கப்பட்டால் ஒரு பூதம் இன்னொரு பூதமாக மாறிவிடும். கடைசியில் என்னாகும்? விண்ணாக மாறும். அதானே? அப்ப அதுதான் நடக்கிறது. ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். ஒரு மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இறந்த பிறகு அந்த உடல் என்ன ஆனது என்று கேட்டால், அதில் இருக்கக்கூடிய நிலம் அது சிதைவடைந்து நீராகி, மேலும் சிதைவடைந்து காற்றாகி, ஆவியாகி, மேலும் சிதைவடைந்து விண்ணாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். அப்ப இந்த விண்ணின் நெருக்கம்தான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களின் கூட்டுதான் நமது உடல். மரணத்தின் போது இந்த உடல் மீண்டும் தனித்தனியான பஞ்சபூதங்களாக பிரிந்து அதிலிருந்தும் சிதைவடைந்து விண்ணாகவே மாறிவிடுகிறது. அப்ப நமது உடல் இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்டால், விண்ணாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் என்று சொல்ல வேண்டும். அப்ப இந்த உடல் அழிவதில்லையா? உடல் என்ற காட்சி அங்கு அழிகிறதே தவிர, அந்த காட்சி மறைந்து பஞ்சபூதங்களின் காட்சியாக இருந்து அதுவும் மறைந்து விண்ணாக மாறிவிட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். விண்ணின் சேர்க்கையே மனித உடல். அந்த மனித உடலின் சிதைவு விண்ணாகவே மாறும் நிலை. எந்த நிலையிலிருந்து இந்த உடல் வந்ததோ அந்த நிலைக்கே சென்று விடுவதுதான் மரணம். அப்ப எந்த ஒன்றும் மறைந்து விடுவது இல்லை. மறைந்து விடுவது என்று சொன்னால், இந்த விண் எப்பொழுது அந்த சுழற்சியை நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் அது மறைந்து விடுகிறது. அதுவரை இந்த காட்சிகள் மாறி 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 இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப எதுவும் இங்கு இல்லை, காணோம் என்று சொல்ல முடியாது. நிறைய அடர்த்தியான மரங்கள், காடுகள் பார்க்கிறோம். இந்த காடுல தீ பிடிச்சி எரியறத பார்க்கிறோம். இப்ப அந்த அடர்த்தியான அந்த மரங்களை, அந்த காடுகளை காணோம். எங்கே போய்விட்டது?
அனைத்தும் விண்ணாக மாறிவிட்டது, அவ்வளவுதான். அப்ப அந்த விண்கள் நெருங்கித்தான் என்ன ஆகுனது? செடியாகி, மரமாகி, அடர்த்தியான காடாக மாறியது. விண்ணின் நெருக்கம்தான் அந்த காடு. இப்ப அது விண்ணாகவே மாறிவிட்டது. ஒரு அந்த மரத்தை எல்லாம் வெட்டி எரிச்சிட்டாங்கன்னா அது விண்ணாக மாறிவிட்டது. அப்ப இந்த விண்ணின் சேர்க்கை தான் ஒவ்வொரு வளர்ச்சியும். அப்ப இங்கு எதையும் நாம் தோற்றுவித்தல் என்பது கிடையாது. அதனாலதான் நம்ம தமிழானந்த யோகத்துல ஒரு ஒரு தலைப்பு, ஒரு தத்துவம் சொல்லியிருப்போம். உருவாக்குதலும் உருமாற்றுதலும் என்று சொல்லியிருப்போம். உருவாக்குதல் என்ற ஒரு வேலையை மனிதனால் செய்ய இயலாது இயலாது. எதையும் நாம் உருவாக்குதல் என்பது முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்குதல் என்பது ஒன்றே ஒன்றுதான். எது? அந்த விண் என்பது உருவானதல்லவா, அது ஒண்ணுதான் உருவாக்குதல். அப்ப அந்த உருவாக்குதல்ங்கிற பணி எது செய்யறது? இறைநிலையாகிய இறைவெளியாகிய சுத்தவெளிதான் செய்கிறது. அப்ப அதன் பிறகு எல்லாமே உருமாற்றம்தான், உருமாற்றம்தான். அது இயற்கையே உருமாற்றம் செய்யக்கூடிய உருமாற்றம்தான். அதாவது முதல் பூதத்திலிருந்து 5 பூதங்களாக வந்த உருமாற்றம். அதன் பிறகு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்த உடலாக மாற்றம், இதுவும் ஒரு உருமாற்றம். இதெல்லாம் இயற்கை செய்தது. அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களையும் அவற்றிலிருந்து முழுமையாக இந்த பிரபஞ்சம் முழுதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காந்தம் என்பதையும் வைத்துக்கொண்டு மனிதன் பல்வேறு உருமாற்றங்களை செய்து அவன் வாழ்க்கையை வசதியாக வாழ்வதற்கான ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் இந்த மனிதன் கண்டுபிடிப்பதற்கான ரா மெட்டீரியல் என்ன என்று கேட்டால் 5 பஞ்சபூதங்களும் அதிலிருந்து வெளிப்படும் காந்தமும் மட்டும்தான். இந்த 6 வச்சுக்கிட்டு தான் இவ்வளவும் கண்டுபிடிக்கிறான். சரி, அப்ப உருமாற்றம் தான் செய்ய முடிகிறதே தவிர உருவாக்குதல் என்பது மனிதன் கையில் இல்லை. நாம் எதையும் உருவாக்குதல் என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். சரி, இப்ப இந்த நெருங்குதல் என்பது தொடங்கியதன் காரணமாகத்தான் காற்று வந்தது, நெருப்பு வந்தது, நீர் வந்தது, நிலம் வந்ததுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த நெருங்கி 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 வரும்போது, இன்னும் நெருங்கும் போது அந்த 2 விண்கள் ஒன்றாக மாற முடியாது என்று சென்ற வாரம் சொல்லி முடித்தோம். ஏன் 2 விண்கள் ஒன்றாக மாற முடியாது என்று சொன்னால், அது சுழல் வேகம் குறைவதால் பக்கத்தில் அதை நெருங்குவதற்கு அனுமதித்தது. ஆனால் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தாலும் அந்த சுழற்சியில் ஒரு தள்ளும் விசை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். தள்ளும் விசை மிக குறைவாக இருந்தாலும் தள்ளும் விசை என்று ஒன்று இருக்கும் பொழுது அது என்ன செய்யாது? அது தனதோடு அதை இணைத்துக் கொள்ளுதல் என்பதற்கான ஒரு நிலை எப்பொழுதும் வராது. அப்ப 2 விண்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இரண்டும் சுழன்று கொண்டு இருக்கிறது. அப்ப 2 சுழற்சியில் அந்த 2 சுழற்சியும் நெருங்க முடியுமே தவிர அது ஒரே சுழற்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டோம். இப்ப இந்த இடத்தை நாம புரிந்து கொண்டால், அப்ப அப்படி அப்படி ஒன்றாக மாறாமல் நெருங்கியதனால் தான் அங்க என்ன ஆனது? காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பூதங்கள் வந்தது. இல்லாட்டி இந்த 5 பூதங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டிருக்கும் அல்லவா? அப்ப அந்த 2 விண்கள் நெருங்குவதில்லை. இதை நம்ம எங்க பொருத்தி பார்க்கணும் வேதாத்திரியத்துல அப்படின்னா, இப்போ இந்த விண் என்பதுதான்
உயிரினங்களில் உயிராக இருக்கிறது என்று நாம் தெரிந்திருக்கிறோம். அது ஓரறிவு தாவரமாக இருந்தாலும் சரி, ஆறறிவு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த விண் என்ற முதல் பூதம்தான் உயிராக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சரி, இப்போ ஒரு குழந்தை பிறப்பில் அந்த கரு எப்படி உருவாகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? விந்துநாதம் இணையும் போது கரு உண்டாகிறது என்று சொல்கிறோம். விந்துநாதம் இணைந்ததெல்லாம் கருவாக மாறுகிறதா என்றால் இல்லை. விந்துநாதத்தில் தொய்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள், அந்த 2 உயிர் துகள்கள், ஆணினுடைய உயிர் துகளும் பெண்ணினுடைய உயிர் துகளும் இணைந்து ஒரு கருவாகிறது என்று சொல்கிறோம். உயிரின் இணைப்புதான் அங்கு. இது கூட இன்றைக்கு சமுதாயத்தில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு தத்துவமாக இருக்கிறது. விந்துநாதம்தான் இணைப்பு என்று மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விந்துநாதம் இணைவதற்காக உடல் இணைகிறது, விந்துநாதம் இணைகிறது, அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். இல்லை, விந்துநாதம் இணைய வேண்டும் என்பதற்கு இல்லை. இப்போ விந்துநாதம் இணைய வேண்டும் என்ற பர்பஸுக்காக உடல்கள் இணைகிறது என்று சொன்னால், உயிர்கள் இணைவதற்கான பர்பஸுக்காகத்தான் விந்துநாதம் இணைகிறது என்ற இடம் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது. அது இந்த சமுதாயத்தில் சொல்லப்படவில்லை. அப்ப பாலுறவு என்பது, உயிர் சார்ந்த உறவு என்பது வேதாத்திரியத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இதை வேதாத்திரிய ஆசிரியர்களே இதை அதிகமாக சொல்வது கிடையாது. ஏன்னா இதை சொல்றதுக்கு ஒரு பக்குவமான ஒரு நிலை தேவைப்படுகிறது. மகரிஷி அவர்கள் இதை மிகவும் அதாவது ஒரு நுணுக்கமாக பாலுணர்வும் ஆன்மீகமும் என்ற ஒரு தலைப்பிலே அதை கொடுத்திருப்பார்கள். அப்ப இது காய்கள் பத்தில கூட இதை சொல்லியிருப்பாங்க, இது உயிர் சார்ந்தது என்று. அப்ப அந்த 2 உயிர்கள் இணைவதற்காகத்தான் விந்துநாதம் இணைகிறது என்ற இடம் ஒரு சிந்திக்க வேண்டிய இடம். சரி, அப்படி 2 உயிர்கள் இணைகிறது என்றால் 2 உயிர்கள் நெருங்குகிறதா, இணைகிறதா? இணைதல் என்றால் 2ம் ஒன்றாக மாறுவது, அப்படியே எடுத்துக்கலாம். இணைதல் என்றால் நெருங்குதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இணைந்த கைகள் அப்படின்னு சொல்றோம். 2 கையும் ஒன்னா வச்சிட்டோம்னா இணைந்த கைகள் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல 2ம் ஒன்னா மாறிடுறானா இல்லை. அப்ப இந்த இடத்தில் 2 உயிர்கள் ஒன்றாக மாறுகிறதா என்றால் இல்லை. ஆனால் கரு என்று உருவாகும் போது, முதல் கரு தோற்றத்தில் அங்கு என்ன இருக்கிறது என்று இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் கூட அதை கண்டறிய முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இது விண் எனும் உயிர்த்துகள் என்ற ஒன்றே இருக்கிறது என்பதையே இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் இன்னும் கண்டு உணரவில்லை. உயிரையே உணரவில்லை என்று சொல்லும் பொழுது உயிர்களின் இணைப்பு என்று அது சொல்லவும் முடியாது, சொல்லாது. அதனாலதான் இந்த பாலுறவு சார்ந்த தத்துவங்களில் மருத்துவ விஞ்ஞானத்தினால் எதையும் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியவில்லை. அப்ப விண் என்பது தெரியும் பொழுதுதான் உயிர் என்பது தெரியும். உயிர் என்பது தெரியும் போதுதான் உயிர்களின் இணைப்பு தெரியும். இப்ப இன்னைக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, குரோமோசோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. விந்துநாதம் இணைப்புன்னு சொல்லுது, ஜெனட்டிக் சயின்ஸ்ல குரோமோசோம்னு சொல்லுது. ஒரு நானோ டெக்னாலஜின்னு போறாங்க, குரோமோசோம் வரைக்கும் சொல்லுது. அந்த குரோமோசோம்லேயே 2 லேயர் இருக்கிறத சொல்லுது. ஆனால் அங்க உள்ள அதற்கும் மூலமாக போய் 2 உயிர்களின் இணைப்பு என்பதே சொல்ல முடியவில்லை. சரி, 2 உயிர்களின் இணைப்பையே சொல்ல முடியவில்லையே, ஆனால் அந்த உயிர்களுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியாகிய தெய்வநிலை
இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையினுடைய தொகுப்பு. உயிரையே இன்னும் கண்டறிய முடியவில்லை என்று சொன்னால், அந்த உயிருக்கு உட்புறச் சுவரில் அங்கு பதியப்பட்டிருக்கும் அந்த கர்ம வினை தொகுப்பை எப்படி இந்த மருத்துவ விஞ்ஞானம் உணர்ந்து கொள்ளும்? உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்ப இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானத்தில் உயிர் என்பதும் இல்லை, கர்மவினை என்பதும் அங்கு தெரியாது. அப்ப எதெல்லாம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதோ தெரிகிறத மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப இங்கு இரண்டு உயிர்கள் இணைந்து முதலில் கரு உண்டாகும் போது அது ஒரே ஒரு என்னவா இருக்கும்? விண்ணாகத்தான், உயிர் துகளாகத்தான் இருந்திருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு செல் என்று சொல்லுகிறோம். ஒரு செல் என்று சொல்லி அந்த ஒரு செல் இரண்டாக பிரியும் போது, ஒரு செல் இரண்டாக பிரிந்தால் அதற்கு பெயர் மைட்டாசிஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த 2 4ஆக, 4 8ஆக, 8 16ஆக அப்படி பிரிந்து செல்வதை மியாசிஸ் என்று சொல்வார்கள். இது பயாலஜியில் வரும். மைட்டாசிஸ், மியாசிஸ் என்று சொல்வார்கள். அப்ப முதல்ல மைட்டாசிஸ் நடக்கும் பொழுது ஒரு செல்லிலிருந்து 2 செல் வருது. அந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு செல் உருவாவதற்கு முன் அங்கு ஒரு உயிர், அதுதான் அடிப்படை கரு, அங்கு உண்டாகித்தான் அந்த ஒரு செல் என்பதை உருவாகி இருக்கும். செல் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் அந்த ஒரே ஒரு உயிர் துகளாகிய விண்துகளில் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைதான் காரணமாக அமைகிறது என்பது வேதாத்திரியம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, அப்ப அங்க ஒரு உயிர் தான் அங்கு கருவாக மாறுகிறது. அது யாருனுடைய உயிர்? இது ஆணினுடைய உயிரா, பெண்ணினுடைய உயிரா? ஆனால் ஆண் பெண் உயிர் இணைந்துதான் இந்த கரு உண்டாகிறது. அப்ப அந்த ஆணினுடைய உயிர் என்ன ஆனது? ரெண்டும் இணைந்ததே. இங்கு அது கருவாக வளர்ச்சி அடைந்தது ஆணினுடைய உயிரா, பெண்ணினுடைய உயிரா என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், கருவாக வளர்ந்து அந்த கருவை உடலாக வளர்த்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பணி எந்த உடலில் நடக்கிறது என்று சொன்னால் அது பெண்ணின் உடலில் தான் நடக்கிறது, ஆணின் உடலில் இல்லை. அப்ப இந்த பெண்ணினுடைய உயிர்தான் அது கருவாகி அது ஒரு செல் என்று அந்த ஒரு செல் இரண்டாக உடைந்து பின் அது வளர்ச்சி அடைந்து அது என்னாகிறது? உடலாக மாற்றம் பெறுகிறது, உடலாக வளர்ச்சி பெறுகிறது. அப்ப அந்த பெண்ணினுடைய உயிர் தான் என்று சொன்னால், சாதாரணமாக பெண்ணினுடைய உயிர் கருவாக மாறி அங்கு குழந்தையாக வளர வேண்டியது தானே. வளர முடியுமா என்றால் இயலாது, முடியாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம அந்த ஆணின் இணைப்பு இல்லாமலேயே ஒரு குழந்தை உருவாகி குழந்தை பெற்ற கதையை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். கதைகளில் தான் அப்படி வரும். கன்னிமேரி என்று சொல்வார்கள், குந்தி தேவிக்கு பிறந்த கர்ணன் என்று சொல்வார்கள். இங்கெல்லாம் ஆணின் இணைப்பே இல்லாமல் பிறந்த குழந்தை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு சாத்தியம் என்பதே இல்லை, இல்லை. அப்ப மகரிஷியிடம் கேட்கும்பொழுது அப்படி சாத்தியமே இல்லை என்று சொல்வார். அப்ப இந்த இடத்தில் அந்த ஆணினுடைய உயிர் நெருங்குகிறது, இணைகிறது. அந்த இணைப்பில் இரண்டுமே விண்ணினுடைய சுழற்சி தானே. அப்ப ரெண்டுக்குமே சுழற்சி இயக்கம் இருக்கிறது அல்லவா? ரெண்டுக்குமே சுழற்சி இருந்தால் அது நெருங்கத்தான் முடியும், அது ஒன்றாக இணைய முடியாது என்பதை நாம் இப்ப பார்த்திருக்கிறோம் இந்த விண்களின் நெருக்கத்தில். அப்ப அப்படி வரும்போது இப்ப ஆணினுடைய உயிரும் பெண்ணினுடைய உயிரும் நெருங்கும் போது எதற்காக நெருங்குகிறது என்று சொன்னால், இது கருவாக மாறுவதற்காக நெருங்குகிறது. எது கருவாக மாற வேண்டும்? எதற்காக கருவாக மாற வேண்டும்?
எதற்காக உடலாக மாற வேண்டும் என்று கேட்கும்போது வேதாத்திரியம் தான் இதற்கு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அதாவது இந்த கர்மவினை என்பதை கழிப்பதற்காகத்தான் இந்த உடலை எடுத்தேன். மகரிஷியினுடைய பாடல் இருக்கிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்ற ஒரு வார்த்தையை அங்கு எழுதுகிறார். இன்னும் நமது சித்தர்கள் பாடலிலே வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய பாடலும் மகரிஷியினுடைய பாடலும் இணைத்து சிந்தனை செய்து பாருங்கள். வினைப்பதிவே தேகம் கண்டாய். அப்ப என்ன அது? இந்த உடலாக வளர்ந்தது எது என்று சொன்னால் வினைப்பதிவு தான் உடலாக வளர்கிறது என்று சொல்லுகிறது. அந்த வினைப்பதிவால் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்று மகரிஷி எழுதுகிறார். இரண்டும் ஒன்றுதான். அப்ப இந்த இடத்துல வினைப்பதிவு என்பது எந்த வினைப்பதிவு? இப்ப பெண்ணினுடைய வினைப்பதிவு தானாக அப்படியே என்ன ஆகாது, அது உடலாக எடுக்காது. அப்படியெல்லாம் எடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம்ங்கிறது ஒண்ணு தேவையில்லை, ஆண் பெண் இணைப்பு தேவையில்லை, இந்த பாலுறவு என்பதே தேவையில்லையே. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது தனியாக அப்படி உடலாக மாறாது. அப்ப என்னாகும்? ஆண் பெண் இணைப்பில் இரண்டு உயிர்களின் இணைந்த இடத்தில் என்ன நடந்திருக்க கூடும் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அப்படி சிந்தித்து பார்த்தால் ஆணினுடைய உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை தொகுப்பு என்ன ஆகிறது? அப்படியே பெண்ணினுடைய உயிர் மையத்துக்கு மாற்றம் செய்யப்படுகிறது, டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது. அப்ப டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த விண் என்னாகும்? இது விண்துகளாக மாறிவிடும், விண்துகளாக மாறிவிடும். அப்ப இது விண்துகளின் மையத்தில் தானே இருக்கு. அப்ப என்ன ஆகுது? இது அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆணினுடைய பெண்ணினுடைய இரண்டு வினை தொகுப்பும் ஒரே உயிரில் விண் துகளில் அங்கு இணையும் போது அது கரு என்று மாறிவிடுகிறது. அப்பதான் கரு உண்டாகிறது. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இப்போ இதுல நிறைய நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த பெண்ணினுடைய அந்த உயிர் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் துகள் இந்த கர்மவினையை அது உள்வாங்கிக் கொண்டால்தான் கரு உண்டாகும். அது உள்வாங்கவில்லை என்று சொன்னால் கரு உற்பத்தி ஆகாது. அப்ப அந்த இரண்டும் நெருங்கி அது உள்வாங்குவதற்கு உரிய சூழல் என்ன ஆகணும்? அங்கு இருக்கணும். அதுல சில பிரச்சனைகள் இருக்கும்போது குழந்தை உருவாவதிலேயே ஒரு தடை இருக்கிறது. சில இடங்களில் இந்த கர்ம வினையை அது ஏற்று உடலாக மாற்றுவதற்கு அது என்ன ஆகிறது? அது தடை செய்கிறது. அப்ப கரு உருவாகிறது இல்லை. அப்ப அந்த கரு உருவாவது கூட எப்பொழுது உருவாகும், எந்த நிலையில் உருவாகும், யார் யாருக்கு உருவாகும், இதுல நிறைய ஒரு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய இடம். சரி, இப்போ அந்த அடிப்படையில் அங்க இரண்டு உயிர்களும் ஒன்றாக சேரவில்லை. அப்ப ஒரு உயிர் தான் அதை பெற்றுக்கொண்டு அது கருவாகி அதை வளர்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு ஆணினுடைய பங்கு என்ன என்று சொன்னால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கர்மவினை என்ற ஒரே ஒன்றுதான் அங்கு நடக்கிறது. இதை செய்துவிட்டு அவன் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை கருவை உடலாக வளர்த்து சுமந்து அதை வெளிக்கொண்டு வரும் அந்த சீரிய பணியை செய்வதுதான் பெண்ணின் பொறுப்பாக இருக்கிறது. அதனால தான் மகரிஷி அவர்கள்
அதை தாய்மை என்று சொல்வார்கள், அதை ஒரு உயர்ந்த இடம் என்று சொல்வார்கள், இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்று சொல்வார்கள். இதை ஒரு தெய்வீகமாக இருந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் இப்பொழுதெல்லாம் இந்த விஞ்ஞான மருத்துவத்தால் அதெல்லாம் எப்படியோ சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது, அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனது 2 உயிர்கள் நெருங்கி ஒரு உயிரில் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோமே, அது கூட நமது மைய உயிர்த்துகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, அந்த மைய உயிர்த்துகளிலேயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதா என்றால் இல்லை, இல்லை. இது வேதாத்திரியத்தில் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். இப்போ இதெல்லாம் நம்ம பின்னாடி தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் இந்த அணுக்களின் நெருக்கம் என்ற இடத்தில் இதை தெரிந்து கொண்டால்தான் அது பொருத்தமாக இருக்கும் என்பதனால இதை நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அதாவது கருமையத்திலே, உடலின் மையத்திலே அந்த கர்மவினையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்த்துகளுக்கு பேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதற்கு பெயர் ஆன்மா என்று சொல்லியிருக்கிறோம். ஆன்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன? ஆன்மாவுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம்? இது பல தடவை நம்ம பேசியிருப்போம். ஆன்மா என்பது கர்ம வினையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்துகள் என்பதற்குத்தான் ஆன்மா என்று பெயர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிர்த்துகள்லையும் கர்மவினை என்ற பதிவு கிடையாது. உடலில் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. அதிகமாக கோபப்படும் பொழுது ஒரு 500 1000 உயிர்த்துகள்கள் உடலை விட்டு வெளியேறி கூட விடுகிறது என்று சொல்லுகிறோம். அப்படி வெளியேறுகிற உயிர்த்துகளில் கர்மவினை இருக்கிறது என்றால் அந்த கர்மவினையோடு அது வெளியேறிவிடுமே. அப்படி அல்ல. கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் நம் உடலில் இருந்து சுழன்று கொண்டிருந்தாலும் அந்த சுழற்சியின் மையத்தில் இருக்கக்கூடிய மைய உயிர்த்துகள் என்று ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மைய உயிர்த்துகளின் மையத்தில்தான் இந்த கர்மவினை என்ற தொகுப்பு இருக்கிறது. அதாவது அந்த மைய உயிர்த்துகள் அது ஒரு சுழல் அலை. அந்த சுழலின் மையத்துக்குள்ள போனோம்னா அந்த சுழலின் மையத்தின் மையமாக இருப்பது சுத்தவெளியாகிய தெய்வம். அந்த மையத்துக்கும் இந்த சுழலுக்கும் இடையில் இருப்பது கர்மவினை என்று சொல்கிறோம். அப்படி இருந்தால் அதற்கு ஆன்மா என்று சொல்கிறோம். இப்போ இங்கு ஆணினுடைய உயிரும் பெண்ணினுடைய உயிரும் இணைகிறது என்று சொல்கிறோமே, இது உயிர்களின் இணைப்பு என்று சொல்கிறோமே, இது உயிர்களின் இணைப்பா ஆன்மாவின் இணைப்பா? ஆன்மாவின் இணைப்பாக இருந்தால் தானே கர்மவினை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்ப 2 ஆன்மாவும் வந்து இணைந்து விட்டது என்று சொன்னால் இந்த உடலோடு இந்த மனிதன் இருக்கவே முடியாதே. உடலிலிருந்து ஆன்மா வெளியேறிவிட்டால் மரணம், உயிர் வெளியேறிவிட்டால் உயிர் விரயம், ஆன்மா வெளியேறினால்தான் மரணம். அப்ப மரணத்தில் உயிர் வெளியேறுகிறது என்று சொல்கிறோமே, நம்ம உயிர் போகுதுன்னு தான் சொல்றோம். அந்த ஆன்மா வெளியேறிவிட்டால் கோடிக்கணக்கான உயிர் துகள்களும் வெளியேறிவிடும். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ஒரு பெரிய தேனீ கூடு இருக்கும். அந்த தேன் கூட்டில் அதாவது ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாமே சிப்பாய் தேனிகள் 1000 கணக்கில் இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த ராணி தேனி அந்த கூட்டை விட்டு வெளியேறிவிட்டால், அது வேற இடத்துக்கு வெளியே போயிடுச்சுன்னா இந்த மற்ற தேனீக்களும் வெளியே போய்விடும். ராணி தேனி அங்கே இல்லாமல் இதெல்லாம் வராது, அங்கே இருக்காது. அதே போலத்தான் இந்த ஆன்மா என்ற ஒன்று இருக்கும்போது தான் இந்த கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நமது உடலில் சுற்றி கொண்டிருக்குமே தவிர, அந்த ஆன்மா என்பது வெளியே போயிடுச்சுன்னு சொன்னோம்னா இந்த கோடிக்கணக்கான உயிர் துகள்களும் வெளியே போயிடும். அப்போ மரணம் என்பதில் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் வெளியேறிவிட்டது என்று சொல்லுகிறோமே, உண்மையாக பார்த்தால் ஆன்மா வெளியேறிவிட்டது. ஆன்மா வெளியேறியதனால் இந்த உயிர் துகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. நம்ம உயிர் வெளியேறியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப இப்ப இந்த ஆன்மா இரண்டும் இணைந்து நெருங்கி
அங்கு கரு உண்டானதா என்றால், அப்படி கரு உண்டாகி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சுன்னு சொன்னால் ஆணுக்கு அங்கே ஆன்மாவே இல்லாமல் ஆயிருமே. இதே மாதிரி கரு உண்டாகி டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெண்ணுக்கும் அங்கே ஆன்மா இல்லைன்னு ஆயிருமே. அப்படி அல்ல. என்ன ஆகிறது என்றால், நல்லா பாருங்க, இந்த ஆன்மா என்பதை ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய காப்பி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது ஒரிஜினல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுது, அந்த பால் உறவின் போது இந்த விந்துநாதம் இணைவதற்காக பயணத்தை தொடங்கும் போது இது என்ன ஆகிறது, இந்த ஆணினுடைய ஆன்மாவிலும் பெண்ணினுடைய ஆன்மாவிலும் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை தொகுப்பு முழுமையாக இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகளுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. எப்படி? அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, ஜெராக்ஸ் எடுத்து காப்பி. அப்போ இப்போ பாருங்கள், நாமெல்லாம் இப்போ வந்து ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு முன்னாடியெல்லாம் டைப் அடிப்போம். ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா அந்த சர்டிஃபிகேட்டை டைப் அடித்து அதுக்கு போய் அட்டஸ்டேஷன் வாங்குவோம். ஒரு காலத்தில் என்ன ஆச்சு, அது ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த சான்றிதழை அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறதுங்கிற பழக்கம் வந்துச்சு. இப்போ எல்லாமே செல்ஃபோனில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அதனுடைய அப்படியே டோட்டல் ஜெராக்ஸ் அப்படியே என்ன ஆகுது, இன்னொரு உயிருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. அங்கே அம்மாவனுடைய ஆன்மாவிலும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு இந்த ஜெராக்ஸ் என்ற ஒரு தொகுப்பை தாங்கி கொண்டு வந்ததல்லவா, அந்த 2 உயிர்த்துகள்கள் தான் இணைகிறது. எதன் மூலமாக? விந்துநாதத்தின் மூலமாக பயணித்து அங்கு இணைகிறது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, அந்த உயிர்த்துகள் அந்த ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்பெர்ம் மொட்டாலிட்டி என்று சொல்வார்கள். அதில் எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் இணைகிறது என்று சொல்வார்கள். அந்த எஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ங்கிறது என்ன? இந்த ஜெராக்ஸை தாங்கி இருக்கக்கூடிய அந்த வின் துகள் அந்த ஸ்பெர்மில் இருந்துச்சுன்னா அதான் எஃபெக்டிவ் ஸ்பெர்ம். அது இல்லாமல் ஒரு வேகமான ஒரு ஸ்பெர்ம் முன்னாடி போச்சு, அதில் அந்த காப்பி இல்லைன்னா அங்கே கரு உண்டாகாது. 2 உயிர்கள் இணைவதால் கரு உண்டாகாது, குழந்தை என்பது பிறக்காது. அங்கே என்ன ஆக்கணும், அந்த கர்மவினையினுடைய அந்த பதிவுகள் என்று சொல்கிறோமே, அந்த பதிவுகளோடு போய் 2ம் இணையும் போது தான் அங்கு என்ன ஆகுது, அது குழந்தை உருவாகிறது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம கர்ம வினைன்னு சொல்கிறோம் மனிதனில். அப்போ ஐயறிவு ஜீவன் வரை ஓரறிவு தாவரத்துல எல்லாம் அதுக்கெல்லாம் கர்ம வினை இல்லைன்னு சொல்லிடுறோமே. கர்மவினை என்று சொன்னால் நம்ம கர்மவினை ஏன் சொல்கிறோம்னா, இது விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு என்பதை கர்மவினைன்னு சொல்கிறோம். சரி, மற்றதெல்லாம் விளைவை கொடுக்கலன்னு சொன்னாலும் அது எண்ணத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிறது, குணத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிறதுல எப்படியோ பதிவுகள் அங்கே இருக்கும். இப்போ ஒரு விதை, அந்த விதை உருவாகிறதே, அந்த விதை உருவாகும்போது அந்த விதைக்குள்ளாக அந்த ஜெனட்டிக் சென்டர் என்ற கருமையத்திலே அதனுடைய குணம் முழுவதும் பதிவாக இருந்து உருவாகிறதுனால தான் அந்த விதையை போட்ட உடனே அதே மாதிரியான மரம், அதே மாதிரியான இலை, அதே மாதிரியான பூ, அதே மாதிரியான பழம் வருதா? அப்போ விதையை போட்டோம்னா மாமரம் தானே முளைக்குது. எப்படி அந்த விதைக்குள்ள அந்த மாமரம்ங்கிறது எப்படி அதுக்குள்ள இருந்தது? அதைத்தான் பதிவு என்று சொல்கிறோம். அங்கு குணப்பதிவு என்று சொல்கிறோம். மனிதனில் வரும்போது அதை வினைப்பதிவு என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். ஐந்தறிவு ஜீவன் வரை இது குணப்பதிவாக இருந்தது. உருவம் ஒரே மாதிரியே இருக்க வேண்டும், குணம் தன்மை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். மா இலை எப்படி நீளமாக இருக்குமோ அதே மாதிரி இலை தான் வரணும். அதே போல தன்மையும் இருக்கணும் இல்லையா? அந்த பூ மா வடுவாக வரும்போது அது துவர்ப்பாக இருக்கும், அது காயாக வரும்போது புளிப்பாக இருக்கும், கனியாக வரும்போது இனிப்பாக இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்தது?
இதெல்லாம் தன்மை. தன்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகரிஷியினுடைய தத்துவத்தில் இந்த இடம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கொள்ள இடம். என்ன இடம்? உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு. இது மூணும் எங்கே இருக்குது? அந்த கர்மயத்தில் ரெக்கார்டாக இருக்குது. எப்போ? அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கிறதுனால தான் அதே உருவத்தில் மரம், அதே தன்மையில் அந்த சுவை, அதே பருவத்தில் அது என்ன ஆகுது? காயாக மாறுதில்ல. இது பனை மரம் 40 வருஷத்தில் காய்க்குது, தென்னை மரம் 5 வருஷத்துலேயே காய்க்குது. ஏங்க இது? ஏன் பனை மரமும் 5 வருஷத்தில் காய்ச்சா என்ன? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்க ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது 40 வருஷம்னா 40 வருஷம்தான் எடுக்கும். அப்போ இதைத்தான் அறிவு என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த உருவம், தன்மை, இயக்க ஒழுங்கு என்பதைத்தான் அறிவு என்று சொல்லுகிறார்கள். பேரறிவாக இருந்தது. இந்த இயக்கத்தில் அறிவு வரும்போது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி அப்படின்னு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று சொல்லுகிறார்கள். இது வேதாத்திரியத்தில் இந்த உலகத்துக்கு அறியப்படாத ஒரு தத்துவம் என்பது இந்த இடம். அப்ப அந்த மாதிரி அதைத்தான் நம்ம இப்ப என்ன சொல்றோம்? கர்ம வினை, வினைப்பதிவு என்று சொல்லுகிறோம் மனிதனில். அந்த வினைப்பதிவில் என்னென்ன இருக்கு? உருவமும் இருக்கு, தன்மையும் இருக்கு, இயக்க ஒழுங்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இங்கே நமக்கு வினைன்னு சொல்றோம் பாருங்க. வினைன்னு சொல்லும்போது அதுலேயே பாருங்க, ஒரு நோய் இருக்கிறது. அது அங்கே இந்த இணைப்பின் வழியாக அந்த குழந்தையினுடைய உடலுக்கு சென்று விடுகிறது. அது கர்மயத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 38 வயசில் என்ன ஆகுது? அது சர்க்கரை நோய் என்று வெளியே வருது. இயக்க ஒழுங்கு, அதனுடைய காலம் எல்லாமே அங்கே இருக்கு. அப்போ அந்த அடிப்படையிலே அந்த கர்மவினை என்ற இணைப்பு இல்லாமல் உயிர்கள் இணைவதால் கரு உண்டாகாது. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்கினங்களுக்கும் பொருந்தும். நாம் மனிதனுக்கு கர்மவினை என்று சொல்லுகிறோம், வினைப்பதிவு என்று சொல்லுகிறோம். அங்கே வெறும் வினைப்பதிவுன்னு சொல்லிடலாம். நம்ம கர்ம வினைப்பதிவு என்று சொல்லுகிறோம், அது வினைப்பதிவு என்று சொல்லலாம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அதனுடைய அனுபவங்கள் அனைத்தும் அங்கு பதிவாக இருந்து அந்த அனுபவங்களின் செயற்கைதான் கரு, அதுதான் விதை, அதுதான் அடுத்த ஒரு நிலைக்கு மலர்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல 2 ஜெராக்ஸ் எடுத்து தான் போகுதே தவிர ஒரிஜினல் அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் இந்த கேள்வியை மகரிஷியிடம் நாங்கள் நேரடியாக கேட்கும்போது அவர் பதில் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கேருந்து ஜெராக்ஸ் தான்ப்பா வருது, ஒரிஜினல் வருவதில்லை என்று சொல்லுவார். இதெல்லாம் வேதாத்திரியத்தில் ரொம்ப 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 புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேதாத்திரியத்தில் இதில் இன்னொரு இடம் வரும், ரொம்ப முக்கியமான தத்துவம். பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பது ஒரு முக்கியமான தத்துவம். அந்த தத்துவத்தை மகரிஷி சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? இது நிறையா கதைகள் இருக்கிறதுல இந்தையும் ஒரு கதையாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ ஏற்றுக்கொள்ள முடியுதோ அப்போ ஏற்றுக்குங்க பாரு. ஆனால் இந்த இடத்துல அதுவும் நமக்கு இந்த இடத்துல அது பொருந்தும். எப்படின்னு பாருங்க. இப்போ ஒரிஜினல் இங்கே இருக்கு, ஜெராக்ஸ் போய் என்னாச்சு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே கரு உண்டாகி குழந்தையா போயிடுச்சு இல்லையா? அப்போ குழந்தையிடம் இருக்கக்கூடியது ஜெராக்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம்? இதைத்தான் சஞ்சித கர்மம் என்று சொல்கிறோம். சஞ்சித கர்மம் என்பது ஒரிஜினல் கிடையாது, ஜெராக்ஸ். அப்போ ஜெராக்ஸாக இருந்தாலும் அதற்கும் விளைவு உண்டு. ஜெராக்ஸ் தானே, அப்போ அதுக்கு விளைவு வராதுன்னெலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கும் விளைவு உண்டு. கர்ம வினையினுடைய துன்ப விளைவு வரும். சரி, அப்போ இப்போ என்னாகும்? இந்த ஒரிஜினல் ஒரு நாள் வெளியே வரும். அப்பாவோ அம்மாவோ இறந்து அந்த ஒரிஜினல் வெளியில் வந்துடும். அப்போ தான் மரணம் நடக்குது. இந்த வெளியில் வந்த ஒரிஜினல் எங்கே போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் வெளியில் வருதுங்கிறதே தெரியாது. விஞ்ஞானத்தை பொறுத்தளவில் இயங்குகின்ற உடல், இயங்காத உடல்,
அவ்வளோதான் மரணத்துக்கு சொல்லுதே தவிர அங்கே ஆன்மா வெளியே வருது, உயிர் வெளியே வருது கூட சொல்கிறதில்ல. இப்போ நாம் சொல்கிறோம் அந்த ஆன்மா வெளியில் வந்துச்சு. வெளியே வந்த ஆன்மா எங்கே போகுது? எங்கேயும் போல. அந்த உடலை சுற்றி கொண்டு ஒரு ஒரு 1 மீட்டர் அளவில் சுழன்று கொண்டிருக்கும் என்று மகிழ்ச்சி சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணுங்கிறாரு? அதை எல்லாத்தையும் எங்கெங்கே ஜெராக்ஸ் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஈர துணியோடு வர சொல்லுவாங்க. அந்த உடலை 3 முறை சுட்டச் சொல்வார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த ஒரிஜினல் அந்த ஜெராக்ஸோட போய் இணைவதற்காக. அந்த இணைப்பு என்ற சடங்கு முடிந்த பிறகுதான் இந்த உடலை தகனம் செய்வார்கள். அது வரைக்கும் அந்த உடம்பை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய நடைமுறையில் எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கிறது, அதற்கெல்லாம் அர்த்தம் மகரிஷியினுடைய தத்துவத்தெல்லாம் தெரியுது. அப்போ இப்போ ஒரிஜினல் போய் எங்கே இணைஞ்சிருச்சு? குழந்தைகளோடு இணைஞ்சிருச்சு. அப்போ ஒருவருடைய மறுபிறவி என்பது யார்? நமது குழந்தைகள். அப்போ இந்த இந்த குழந்தையினுடைய முற்பிறவி எது? நமது தந்தை. முதல்ல ஜெராக்ஸாக வந்தார், அப்புறம் ஒரிஜினலாக வந்துட்டார். அப்போ இந்த தத்துவம் ஒரு பெரிய தத்துவம். அது பின்னால் நம்ம இந்த தத்துவத்தை தனியாக நாம் விளங்கிக் கொள்வோம், பின்னாடி பேசுவோம். இது எல்லாமே இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல பேச வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தத்துவம் ரிலேட்டடான எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து பொருத்திட்டோம்னு நமக்கு புரியும். இப்போ நான் இந்த இடத்துல வெறும் 2 அணு சேராது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட்டு, அப்புறம் வேறு ஒரு இடத்துல ஒரு 2 மாதம் கழித்து நான் குழந்தை பிறப்பை பற்றியும், அப்புறம் 4 மாதம் கழித்து பிறவியை பற்றியும் பேசினேன்னா, இதையும் அதையும் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு, நம்ம அன்பர்களுக்கு வராது. இதை ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல ரிலேட் பண்ணி பொருத்தி காண்பிக்க வேண்டிய பொறுப்பு பேராசிரியர்கள் கையில் இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் பேராசிரியர்கள். சும்மா எழுதி போட்டதை பவர் பாயிண்டில் வாசிக்கிறதுக்கு பேராசிரியர் தேவையில்லை. அது சும்மா சாதாரண சின்ன பிள்ளை கூட சொல்லிட்டு போயிடும். அப்போ இது எந்தெந்த இடத்துல எல்லாம் பொருந்துகிறது? மகரிஷியினுடைய தத்துவம், காந்த தத்துவம் இருக்கே, இது எங்கேருந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பொருந்துன்னு நிறைய இடத்துல பொருந்தும். எல்லாத்தையும் எடுத்து 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 அப்பப்போ லிங்க் பண்ணி நம்ம சிந்திச்சோம்னா தான் நமது வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே, அப்போ அந்த 2 உயிர்கள் இணைவது என்பது இணைப்புத்தான் நடக்குமே தவிர ஒன்றாக மாறுவதில்லை. அங்கு 2 விண்கள் ஒன்றாக மாறுவதில்லை, இங்கு 2 உயிர்கள் ஒன்றாக மாறுவதில்லை. ஆனால் இங்கு அங்கு அந்த கர்மவினை டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையிலே இன்னும் அடுத்த வாரம் நம்ம காந்த தத்துவத்திலே பஞ்சதன் மாற்றம் என்ற ஒரு இடத்துக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. பஞ்சதன் மாற்றம், அப்போ அந்த காந்தத்தினுடைய தன்மைகளில் மாற்றம் என்பதை பற்றிய நிலைக்கு நாம் சென்றோம் என்றால், அதன் பிறகு நாம் இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், தன் மாற்றம் என்பதையெல்லாம் விளங்கி கொண்டு அதன் பிறகு மீண்டும் பயணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.